கீழக்கரை மக்களின் பாரம்பரியத்தையும் நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த இந்த அக்கரா பொடி, அக்கரை பொடி பற்றிய தகவலையும் பகிர்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் குறிப்பிட்டது போல கீழக்கரையில் இன்றும் பல வீடுகளில் இந்த இயற்கை மருத்துவ முறை உயிர்ப்புடன் இருப்பது அந்த மண்ணின் சிறப்பை காட்டுகிறது. அக்கரா பொடி ஒரு இயற்கை கவசம். இந்த மருந்தில் சேர்க்கப்படும் ஒவ்வொரு மூலிகையும் சுவாச மண்டலத்திற்கு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வலிமை சேர்க்கும் தன்மை கொண்டது. குறிப்பாக நீங்கள் அனுப்பிய படத்தில் உள்ள வேர்கள் மற்றும் இலைகளின் நன்மைகள் இங்கே. அக்கரா ஆனசைக்ளஸ் பைரித்ரம். இது உமிழ்நீரை தூண்டி தொண்டை வறட்சியை நீக்கும். கிருமிநாசினியாக செயல்பட்டு தொண்டை தொற்றுக்களை சரி செய்யும். சித்தரத்தை மற்றும் அதிமதுரம் இவை இரண்டும் நெஞ்சுச் சளியை பிளெகம் இழக்கி வெளியேற்றுவதில் மிகச்சிறந்தவை. வறட்டு இருமலை உடனடியாக கட்டுப்படுத்தும். தூதுவளை மற்றும் ஆடாத்தொடை இவை நுரையீரலுக்கு புத்துயிரளிக்கும் சுவாச காப்பாளர்கள். ஆஸ்துமா மற்றும் நீண்டகால சளி பிரச்சனைகளுக்கு இவை தீர்வாகும். சுக்கு மற்றும் மிளகு இவை உடலில் வெப்பத்தை உண்டாக்கி காய்ச்சலை தரும் வைரஸ்களை எதிர்க்கும் ஆற்றலை தரும். வேர்களின் வலிமை, த பவர் ஆஃப் ரூட்ஸ். தாவரத்தின் மேல் பகுதியை விட வேர்களில்தான் அதன் மருத்துவ சத்துக்கள் செறிந்து காணப்படும். முன்னோர்கள் வேர்களை பயன்படுத்துவதன் நோக்கம்: 1. ஆற்றல் சேமிப்பு. ஒரு செடியின் மொத்த உயிர்ச்சத்தும் அதன் வேரில்தான் சேமிக்கப்பட்டிருக்கும். 2. நீண்ட ஆயுள். வேர்களில் இருந்து தயாரிக்கப்படும் பொடிகள் நீண்ட காலம் கெடாமல் இருக்கும் மற்றும் உடலில் மெதுவாக உறிஞ்சப்பட்டு நிலையான பலனை தரும். நீங்கள் கேட்ட சந்தேகம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? நீங்கள் குறிப்பிட்டது போல முன்னோர்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் இக்காலகட்டத்தில் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். அளவு, டோசேஜ். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மிக குறைந்த அளவே ஒரு சிட்டிகை பயன்படுத்த வேண்டும். மருத்துவர் ஆலோசனை: நாட்டு மருந்து என்றாலும் ஒவ்வொரு குழந்தையின் உடல்நிலை மாறும். எனவே ஒரு சித்த மருத்துவர் அல்லது ஆயுர்வேத நிபுணரிடம் ஆலோசனை பெறுவது எப்போதும் பாதுகாப்பானது. பாரம்பரியமான இந்த மருத்துவ முறையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் உங்கள் முயற்சி பாராட்டத்தக்கது. SAK முசப்பிஹு.